ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க நம்முடைய இயேசுவின் வார்த்தைகளை கேட்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றியப்பா. இன்னொரு விஷயம், எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து உம் கிருபைக்காக வேண்டிக் கொள்ளும். உமக்கு முன்பு எப்படி இருக்கிறோம் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டுமை ஆராதிக்க உதவுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? மனுஷருக்கு முன்பு எப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்கலங்க. உங்க பார்வையில் எப்படி இருக்கிறீங்கன்னு கூட கேட்கல. சில முறை நம்முடைய பார்வையில நம்ம நல்லா இருப்போம். ஒரு சில முறை எப்பொழுதும் இந்த இன்ஃபீரியாரிட்டியோடு நான் என்ன, எனக்கு என்ன இருக்கு, நான் ஏமாத்திரம் என்று ஒரு விதமா நம்ம சிறுமைப்படுத்திப்போம். ஒரு சில மனுஷங்க எப்பவும் நம்ம எடுத்து போட்ட மாதிரி பேசுவாங்க, அலட்சியப்படுத்தி நம்மை பேசுவாங்க, நம்மால ஒன்னும் செய்ய முடியாது என்று பிளேம் பண்ணுவாங்க, நம்ம மேல குற்றங்களை சுமத்தி கொண்டிருப்பாங்க. அல்லது ஒரு சில மனுஷங்க நம்ம புகழ்வாங்க. அப்பா எவ்வளவு புகழ்வாங்கன்னா வானத்துல தூக்கி வச்சிருவாங்க. தள்ளிவிடதான் செய்யறாங்க என்பது நமக்கு பல காலம் ஆன பிறகுதான் தெரியும், விழுந்த பிறகுதான் தெரியும் இல்லையாங்க? இட்ஸ் ஓகே. உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க, மனுஷங்க முன்பு எப்படி இருக்கிறீங்க என்பதை விட தேவனுக்கு முன்பு நான் எப்படி இருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியங்க. அவர் நம்மை தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆராய்ந்து பார்ப்பார். உள்ளத்தின் ஆழங்களை அவர் பார்ப்பார். மேலோட்டமான வேஷத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இதயத்தை அறிந்த தேவன். நம்ம இருதயம் கெட்டு போனது, there's no doubt about it. ஒவ்வொருவரின் இருதயமும் கெட்டு போயிருக்கு. எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. நீங்க உங்க இருதயத்தின் நிலைமை எப்பயாவது உணர்ந்தீங்களா? நான் பாவி என்று உங்களுக்கு நீங்களே ஒரு உணர்வை அடைந்தீங்களா? பரிசுத்தராகிய ஆண்டவருக்கு முன்பு நிற்கும் போதுதான் நம்ம எவ்வளவு அசுத்தமானவங்க என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை என்னும் கண்ணாடியில நம்ம பார்க்கணும். வசனத்தை வாசிக்கும் போது, கேட்கும் போது, தியானிக்கும் போது நம்ம உண்மை நிலையை நம்ம பார்க்க முடியும். சுவிசேஷத்தை கேட்டபோது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்ம பாவத்தை குறித்த மனஸ்தாபம் உண்டாகும். ஆதி சபையிலே பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு பேதுரு நின்று கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அநேகர் மனம் திரும்புதல் அடைந்தாங்க. அந்த போதனையை கேட்டு பேதுருவினிடத்துக்கு வந்து என்ன கேட்டார்கள் என்று பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக நியமித்தார். இதை இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் கேட்டபோது, பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் வார்த்தைகள் போதிக்கப்பட்ட போது நம்முடைய இருதயம் நம்மை உணர்த்துகிறது. நான் பாவி என்று உணர்கிற போது நான் என்ன செய்ய வேண்டும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு? அதை செய்ய, இதை செய்ய என்று எதையுமே சொல்லலங்க. நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆழ் மனதிற்குள்ளே நீங்கள் மனஸ்தாபம் அடையுங்கள். உங்க பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்பது பரிசுத்த ஆவியானவரினாலே உணர்த்தப்படும் போது ஒத்துக்கொள்ளுங்க. பாவ மன்னிப்பிற்கென்று வெளியரங்கமாக ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞான ஸ்நானம் ரட்சிப்பு கிடையாது, மனம் திரும்புதல், மனஸ்தாபப்படுதல் ரட்சிப்புக்கு வழியாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உள்ளுக்குள்ளே மாறி இருக்கிறேன் என்று எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாக கொடுக்கிற சாட்சி ஞான ஸ்நானம். நீங்க மனம் திரும்பினீங்களா? நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்களா? ஞானஸ்நானம் பெற இன்றைக்கு எத்தனையோ பேர் தயக்கம் அடைகிறாங்க. ஞானஸ்நானம் பெறுவதென்றால் ஏதோ ஜாதி மாறுவதோ என்னமோ, ஞானஸ்நானம் எடுத்தால் கஷ்டங்கள் வருமோ என்னமோ, ஞானஸ்நானம் எடுத்தா நிற்க முடியாதோ என்னமோ தேவனுக்காக என்று அநேகர் கலக்கம் அடைவாங்க. நான் இப்பொழுதே ஞானஸ்நானம் பெற்றா இன்னும் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாதோ என்னமோ, பாப்பா எத்தனை சாக்கு சொல்கிறாங்க. ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்வது எவ்வளவு பாக்கியம் என்று அறிந்து கொண்டா
உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல கொடுப்பதுங்க ஞான ஸ்நானம். அவர் பார்த்துக் கொள்வாரு. நீங்க ஏன் விழுவன்றீங்க? அவர் பார்த்துக் கொள்வார். உங்க சோதனை ஜெயிக்க யுத்தம் கர்த்தருடையது. நீங்க அவருடைய பிள்ளையா மாறுவதனால அவர் பிள்ளைய அவர் காத்துக் கொள்வாரு. தயவு செய்து நீங்க ஞான ஸ்நானம் பெறாவிட்டா முதல்ல நீங்க மனஸ்தாபம் அடைந்து மனம் திரும்புதல பெறுங்க. அப்பொழுது ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. சமாரியர்கள் பிலிப்பு சென்று இயேசு கிறிஸ்துவ குறித்து போதிக்கிற போது அந்த சமாரிய ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு பெரிய தெய்வம் எங்களுக்கு வேண்டும் என்று அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நம்பி ஞானஸ்நானம் பெற்றாங்க. அதற்கு முன்பு அந்த ஊரில் ஒரு மாயவித்தைக்காரன், அவன் ஏதோ பெரிய மாய வித்தைகளை செய்கிறவன் என்று நினைத்து சின்ன சின்ன ஆச்சரியங்களை விந்தைகளை செய்து கொண்டு இவனே தேவனுடைய பெரிய சக்தி என்று அவன் சொல்லிக் கொண்டான். சுவிசேஷத்தை அறிவித்த போது, உண்மையான தெய்வத்தை குறித்து சொல்லப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் பிலிப்புவின் இடத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்பொழுதுதான் எல்லாரும் அப்படி போய்விட்டார்கள் என்று சொல்லி சீமோனும் கூட நம்பி ஞானஸ்நானம் பெற்றான். நான் கூட விசுவாசி என்று விசுவாசிகளோடு சேர்ந்துட்டான். அங்க தேவ ஊழியர்கள் வந்து பேதுரு யோவான் வந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி வரும்போது அவன் ஒரு பணப்பையை கொண்டு வந்து, நான் யார் மீது கை வைப்பேனோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு அந்த வரம் வேண்டும் என்று கேட்டார். இன்றைக்கு அநேகர் ஞான ஸ்நானம் எடுக்கிறதே ஒரு லைசன்ஸ் போல எடுக்கிறாங்க. எதுக்குப்பா ஞான ஸ்நானம் எடுக்கிறேன்னா திருமணத்துக்காக என்று சொல்லுகிறவங்க சிலர், நான் கிறிஸ்டியன் என்று ஒரு சர்டிபிகேட் வாங்கினால் எனக்கு சில சலுகைகள் கிடைக்கும் என்று மற்ற சிலர், சில ஸ்கூல்ஸ்ல எங்க பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கும் என்று ஒரு சிலர். என்னங்க, வெளியரங்கமாய் நீ ஞானஸ்நானம் பெற்றாய் என்ற நிரூபணங்களை விட ஆழ் மனதிற்குள்ள நீ ரட்சிப்பு அடைந்திருக்கிறாயா என்பது ரொம்பவுமே முக்கியமானது. ஞான ஸ்நானம் பெறுகிறவங்க ஜெபத்துல அவங்க நொறுங்கணும், மனஸ்தாபம் அடையணும், மனம் திரும்புதல் பெறணும். அதன் பிறகு ஞான ஸ்நானம் பெறணும். ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு நீங்க சிறு பிள்ளையா பிறந்திருக்கிறீங்க. ஞான ஸ்நானம் பெற்றவங்க கண்டிப்பாக ஆலயத்துக்கு போகணும், தேவனுடைய வசனத்தை முறையா கேட்கணும், ஆலயத்தின் நிகழ்வுகள்ல அவங்க பங்கு பெற வேண்டும், கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து நீதியையும் அன்பையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் அவங்க நாட வேண்டும். ஞான ஸ்நானம் பெற்றவங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றுக்கொண்டு உனக்காக மரித்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நினைவு கூர்ந்து உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ளணும். மிக முக்கியமாய் ஞான ஸ்நானம் பெற்றவங்க ஜெபம் செய்ய வேண்டும். ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபம் செய்து கொண்டு இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மனம் திரும்பாமலேயே ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டு என்பாங்க. எங்க அப்பா ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டாரு, குடிக்கின்றாரு, எங்க அம்மா ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டாங்க ஆனா திட்டுகிறாங்க என்று சொல்லும் போது மனசு மாறாமல் தண்ணீர்ல மூழ்குவது ஞான ஸ்நானம் என்று நினைக்காதீங்க. தண்ணீர்ல மூழ்குவதுதான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறதா இருந்தால், தண்ணீர்ல மூழ்கி எழுந்திருக்கிற விலங்குகள் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ முறை தண்ணீர்ல மூழ்கி எழுந்திருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் பாவங்கள் புதைக்கப்பட்டதென்று, பழைய நபர் மரித்தான் என்று, புதிய மனிதனாய் எழுந்தான் என்பதற்கு அடையாளமாய் ஞான ஸ்நானமே தவிர உன் ஆழ்மனதுக்குள்ள மாற்றம் இல்லாமல் வெளியரங்கமா சில வழக்கங்களை பின்பற்றுவதனால பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க ஞான ஸ்நானம் பெற்றீங்களா? அப்படி என்றால் நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். உங்க இருதய சுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, அதை மெயின்டைன் பண்ண வேண்டும். நீங்க சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வது பெரிய விஷயம் இல்ல, அதை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலக அழுக்கு உன்னை சேராமல் நீ காக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் என்கிற கவசம் வேண்டும். நீ ஜெபத்திலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பாருங்க, நமக்கு மாதிரியா இருப்பதற்கு அவரும் கூட ஞானஸ்நானம் பெற்றார். ஒரு முறை பாருங்க, 3வது அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது.
நீங்க ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்க. ஜெபம் செய்கிறீங்களா? ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்பு 2-3 நாட்கள் மனஸ்தாபத்தோடு உங்க பாவங்களை அறிக்கை செய்து இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு மனசாட்சியை சரி செய்து கொண்டு ஞான ஸ்நானம் பெறுங்க என்று எங்க சபையில சொல்லுவோம். ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு வெளியே வந்த பிறகு உங்க இருதய சுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு ஜெபத்திலே தொடர வேண்டும். இடைவிடாத ஜெபம் செய்ய வேண்டும். அன்றைக்கு இயேசுவுடைய சீஷர்கள் மேல் வீட்டு அறையில அவர்கள் ஜெபத்திலே காத்திருந்த போது மேலிருந்து அக்கினி இறங்கி, அக்கினி நாவுகள் அங்கே இறங்கி ஆவியானவராலே அவங்க அபிஷேகிக்கப்பட்டாங்க. நீங்கள் நம்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெறுவீர்கள். இன்றைக்கு நம்ம எல்லாவற்றையும் ரிவர்ஸ் பண்ணி விடுகிறோம் பாருங்க. நமக்கு அனுகூலமா சொல்லிக் கொள்கிறோம். ஒரு முறை பாருங்க 38வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38. பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஞானஸ்நானம் பெற்று நீங்க மணிக்கணக்கில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியிலே நீங்கள் ஜெபிக்க, ஆவிக்கேற்றபடி நீங்க ஜெபிக்க, தேவ சித்தத்தின்படி நீங்க ஜெபிக்க, இன்னும் ஒரு விசாலமான இருதயத்தோடு நீங்க ஜெபிக்க, பரலோகத்தின் வல்லமை பூலோகத்திலே இறக்குவதற்கு, பரலோகத்தின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தர்களாய் வாழும்படியாக அவசியமா இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றோம் என்ற நீங்க ஒரு நாளைக்கு 3 முறையாவது குறைந்தது நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஞானஸ்நானம் பெற்று ஜெபிக்காவிட்டா நீங்க பலவீனமானவங்களாயிடுவீங்க, பெயர் கிறிஸ்தவங்களாயிடுவீங்க. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ரத்தத்தால் கொல்லப்பட்டவர்கள். நீங்க இந்த உலக சம்பந்தமானவங்க அல்ல. இனி நீங்கள் கிரயத்தினால் கொல்லப்பட்டவர்களாகவே உங்கள் சரீரத்தாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே தேவனுக்காக இந்த பாவ உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் ஜெபம் என்கிற எரிபொருள் வேண்டும் நமக்கு. தேவனுக்காக பரிசுத்தமா வாழ வேண்டும் என்றால் ஜெபத்தின் வல்லமை வேண்டும். தேவனின் அற்புத ஆச்சரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்க வேண்டும் என்றால் ஜெப ஆவியை உடையவர்களா இருக்கணும். விசுவாச ஜெபத்தினாலே உலகத்தை ஜெயிக்க வேண்டும், சரீரத்தை ஜெயிக்க வேண்டும். ஞான ஸ்நானமும் ஜெபமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க இன்னும் ஞான ஸ்நானம் பெறாவிட்டால், கர்த்தர் உங்களை ஏவினால், உங்க இருதயத்துல மனம் திரும்புதல் உண்டானால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞான ஸ்நானம் பெற்றோம் என்று விட்டு விடாம சபைக்கு சென்று வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருந்து ஜெபிங்க. அனுதினமும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்பது நாளுக்கு நாள் ஜெப வாழ்க்கையில விருத்தி அடைந்து கொண்டு பரலோகத்தோடு உறவாடுகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாக நீங்க தேவனோடு சம்பாஷணை செய்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபம் என்பது ஒரு பக்கம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு உரையாடல். அது நீங்க பேசுகிறீங்க, தேவன் உங்களோடு பேசுகின்றார். நீங்க அவரோடு ஒப்பந்தம் செய்கிறீங்க, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். இது ஒரு கண்டினியூஸா நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நிலையாக இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஞானஸ்நானம் பெற்றேன் என்று கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளாம, ஞானஸ்நானம் பெற்றேன் என்று உபவாச கூட்டத்தில் பங்கு பெறாமல், ஞானஸ்நானம் பெற்றேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இது எனக்கு போதும் என்று ஜெபிக்காம இருந்தா நீங்க பலவீனம் அடைஞ்சிருவீங்க. நீங்க இன்னும் அலட்சியமா இருந்தால் தோற்று போகிறவங்களை ஆயிடுவீங்க. ஒரு வழக்கமான பக்திக்கு பின்வாங்கி போவீங்க. உயிரோடு இருக்கிறாய் என்ற பெயர் இருக்கிறது, ஆனால் நீ செத்தவன் தான் என்பது போல் நாம் இந்த உலகத்துல இருப்போங்க. அந்நியரை விட மோசமான நிலைக்கு பின்வாங்கினவெல்லாம் மாறி போயிடுவோம். விழித்துக் கொள்ளுங்க, விழித்துக் கொள்ளுங்க. முழங்கால் மேல விழுங்க, தேவனோடு சமாதானப்படுங்க, தேவனோடு உறவாடுகிறவர்களா வாழுங்க. அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஞானஸ்நானம் பெற்றோம் போதும் என்று நினைக்கிறோம் தவிர அனுதினமும் உம்மோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, ஆவிக்குரிய காரியங்களிலே விருத்தி அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை, ஜெபத்திலே விசுவாசத்திலே வளர்ச்சி அடைந்து கொண்டு பரலோகத்தை நெருங்க வேண்டும் என்கின்ற கர்த்தருடைய சித்தத்தை எப்போதுக்கப்போது அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற ஆசை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தாங்க. இன்னமும் ஞான ஸ்நானம் பெறாதவர்கள், மனம் திரும்புகிற அனுபவம் இல்லாதவர்கள், உம்முடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. இப்பொழுதோ எங்கும் உள்ள அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா.
சீக்கிரத்திலே வருவேன் என்று சொல்லி இருக்கிறேரே, ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சந்தேங்கப்பா. மனம் திரும்புதல் மனஸ்தாபத்துக்குள்ள அவர்களை நடத்துங்கப்பா. நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றோம் என்கிறவர்கள் இடைவிடாத ஜெபத்திலே நிலைத்திருப்பதற்கு, ஞானஸ்நானத்திற்கு பிறகு ஜெபம் எவ்வளவு அவசியமா உணர்ந்து கொண்டு ஆவிக்குரிய விதத்துல விருத்தி அடையவும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களேன் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்றவங்க தொடர்ந்து நீங்க உபவாச கூட்டங்கள்ல கலந்து கொண்டு ஜெபிங்க. அதே போல் கர்த்தரின் பந்தியிலும் பங்கு பெற்று ஆவிக்குரிய விதத்துல நீங்க சுறுசுறுப்பாக இருங்க. விழிப்படைந்து பலத்தை பெற்று ஜெப ஆவியை கொண்டவர்களா இருக்க நம்ம பிரயாசப்படணும். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல லைக் பண்ணவும் இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் நீங்க மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.